அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். நம்மளோட MBBS BDS அப்டேட்ல BDS கவுன்சிலிங்காக ரவுண்ட் நம்பர் 5. ஸோ ஆல்ரெடி வந்து MBBS 4 ரவுண்டு கவுன்சிலிங்கும் தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி MCCலையும் சரி கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ முடிச்ச பிறகு கூட கரெக்டாக MCCலேருந்து ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரிசல்ட் வந்த உடனே நம்ம சொல்லியிருந்தோம், அலாட்மெண்ட்டே போடலை. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் அலாட்மெண்ட்டே கொடுக்காம பிடிஎஸ் சீட் இருக்கு. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கூட அவங்க கொடுக்கவே இல்லை, ராமச்சந்திராவோடது. அது மாதிரிலாம் சில மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருந்தோம். பட் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணும்போது பார்த்தோன்னா அடுத்த ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் கண்டிப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நம்ம கடைசி வீடியோக்கெல்லாம் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அஃபிஷியலாக கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை என்னன்னா, MBBSக்கு எதுவுமே சொல்லியே சார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த BDS தேடுற மாணவர்களுக்கும் MCCயோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கு, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் மூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ கவர் பண்ண பார்த்து ரொம்ப ஷார்ட் வீடியோ, கம் டு த பாயிண்ட். ஸோ ஆல்ரெடி கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்லையும் கூட நான் கலந்துக்கவே இல்லை சார். ஈவன் ஆல் இண்டியா கோட்டாவாக இருக்கட்டும், ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியாக இருக்கும், கலந்துக்கவே இல்லை. அப்படி இருக்கிற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 490 மார்க் இருக்கேன், 480 மார்க் இருக்கேன், ஒரு BDS கவர்மெண்ட் காலேஜில் கிடைச்சா கூட ஜாயின் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்கிற மாணவர்களும் கூட பதிவு பண்ணி கண்டிப்பாக ஒரு 5500 ரூபா பணத்தை கட்டி நம்மள்ட்ட இருக்கிற இந்த கவர்மெண்ட் காலேஜில் ஒரு 16 சீட் தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலே இருக்கு. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 104 இடங்கள் இருக்கு. ஒரு BDS கவர்மெண்ட் காலேஜில் படித்தா போதும்பா அப்படின்னு இருக்கிற மாணவர்கள். ஏன்னா நிறைய பேர் இன்னமும் சீட்டு வாங்காமல் இருக்கிறதுக்கான ஒரே ரீசன் ஒன்றும் அவங்கள்ட்ட பணம் இருக்காது, இல்லை கவர்மெண்ட் காலேஜை மட்டுமே தேடி இருந்திருப்பாங்க. பணம் இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாம் சீட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. பணம் இல்லாதவர்கள் மட்டும் இது வரைக்கும் சீட்டு வாங்க. ஒருவேளை நீங்கள் எந்த பார்டரில் இருக்கிறீங்க, சீட்டு வாங்கினா கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணிடுவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கிற மாணவர்கள். ஏன்னா செய்கிறவனு ரொம்ப சென்சிட்டிவ். அடுத்த வருஷம் நான் சும்மா 1000 ரூபா பணத்துக்கு பார்ட்டிசிபேட் பண்ணேன், அப்புறம் அடுத்த வருஷம் எனக்கு கவுன்சிலிங் எலிஜிபிளாக போயிட்டு அது மாதிரிலாம் பிரச்சனையே இல்லாமல் உண்மையாலுமே உங்களுக்கு என்ன வேணும், தமிழ்நாட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ் கொடுத்தா மட்டும் தான் ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறீங்களா, அப்போ அந்த காலேஜ் மட்டும் போடுங்க. இல்லை இந்தியாவில் எங்கே கொடுத்தாலும் கவர்மெண்ட் காலேஜில் நான் போகிறேங்க சார் அப்படின்னா தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 104 சீட் இருக்குது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி கூட டார்கெட் பண்ணுங்கள். டீம்டு யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் 2 சீட் மட்டும் தான். ஒன்று தமிழ்நாட்டில் ஒரு காலேஜும் பாண்டிச்சேரியில் ஒரு காலேஜ், 2 காலேஜில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிற 2 சீட், சரிங்களா? இது இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக மொத்தமாக 33 NRI சீட்டு டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்கு, சரிங்களா? இது NRI மாணவர்கள் எலிஜிபிள். NRI மாணவர்கள் இல்லாத பட்சத்தில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பட் இந்த ரவுண்டில் கன்வெர்ட் ஆகுமா சார்னு கேட்டால் மேபி கன்வெர்ட் பண்ணலாம். அஸ்பர் த எப்படி சொல்றது, கன்வர்ஷன் அல்காரிதம் போட்டு தான் பண்ணுவாங்க. ஆனால் அடுத்த ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க இல்லையா? ஒருவேளை இந்த ரவுண்டில் வெறும் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கொடுத்துட்டு அடுத்த ரவுண்டில் வந்து அவங்க NRI சீட்டெல்லாம் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் மாற்றுறாங்களான்றது பொறுத்து வந்து பார்க்கலாம், ரைட்? ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு 104 இடங்களுக்கும், டீம்டு யூனிவர்சிட்டியில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 2 சீட்டும், NRIயில் ஒரு 33 சீட்டும், கிட்டத்தட்ட ஒரு 150 140 இடங்களுக்கான BDS கவுன்சிலிங் தான். BSc நர்சிங் பற்றி நம்ம பேசலை, இதெல்லாம் பேசல, அது மட்டும் நடக்குது. இது சார் MCC பார்த்தாச்சு. தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு 25 BDS சீட்டு, அந்த இடங்களுக்கான கவுன்சிலிங் MCC ரூட் காஸ்ட் கொடுத்துட்டாங்க. எப்போதுமே ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இல்லை என்ன கைட்லைன் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பார்வையில தான் MCC டைரக்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் MBBS பற்றி பேசல அப்படின்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. டியூ டு காலேஜ் இன்வால்மெண்ட் ஆகிறதோ, சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதோ, இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் MBBS பற்றி இந்த வீடியோவில் பெரிய டிரான்ஸ்பரண்ட் நான் சொல்ல, அடுத்த வீடியோக்கள் நான் நிறைய சொல்கிறோம். நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக கவுன்சிலிங் இருக்குன்றது மட்டும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம். கண்டிப்பாக கவலைப்படாமல் தைரியமாக இருங்க. பட் BDS இருக்கவங்க மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடத்த போகிறாங்க. ஸோ அதில் ஒரு 2 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணி இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணாத மாணவர்கள், இது வரைக்குமே சீட்டு வாங்கவே இல்லை சார், எந்த ரவுண்ட்லையும் வாங்கல, பட் என்னோட டார்கெட் BDS தான் அப்படி இருக்கிற மாணவர்கள் இந்த ரவுண்டில் வாங்கலாம். ஸோ வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் ஒன்லி BDSக்கு மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ அடுத்து சில நாட்களுக்குள்ளேயே கண்டிப்பாக MBBS பற்றியான அப்டேட்டை வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்ன இங்கே எல்லாருக்கும் ஒரு மனக்குழப்பம்னா, பண்ணுற கவர்மெண்ட்டே கொஞ்சம் சீக்கிரமாக பண்ண வேண்டியதானே? ஆல்ரெடி ஒரு 30 நாள் 40 நாள் படிச்சுட்டு இருக்கிற ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டு அவரோட போய் இன்னொரு 10 நாள் கழிச்சு ஒரு MBBS ஸ்டூடெண்ட் அமைச்சு 2 பேரும் ஒரே மாதிரி படிங்க அப்படின்னா எப்படி படிக்கிறதுன்னு தெரியல. ஸோ ஏன்னா அதுதான் இங்கே இருக்கிற ரியலிஸ்டிக்கான இஷ்யூவே. அதை வந்து கவர்மெண்ட் தான் இனிஷியேட் எடுக்கணும். பட் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் அதுக்கு பல்வேறு காரணங்களுக்கான காலேஜ் உள்ள வரதும், காலேஜ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது மட்டும்தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். MBBS பற்றி சூப்பரான அப்டேட்டு அடுத்த வீடியோக்களை கொடுக்குறோம். ஸோ முழுக்க 2026 இன்னொரு 20 நாள் இருக்கு. அடுத்து நம்ம கரியர் கைடன்ஸ்ல ஒரு கான்செப்ட் எடுத்து 2026 பள்ளிகளில் இருக்கிற மாணவர்களுக்கு அடுத்து என்ன மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். மெடிக்கல் மட்டும் கிடையாது, இன்ஜினியரிங்காக இருக்கணும், என்ன கோர்சஸாக இருந்தாலும் அதை நான் கற்றுக்கொண்டதை கற்பிக்க விரும்புகிறேன். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோக்கள், 100 வீடியோக்கள் வரைக்கும் நம்மளுடைய சேனலில் வரப்போகுது. ஸோ தொடர்ந்து இதை சார்ந்து இருக்கிற மாணவர்கள், இதெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் பார்க்குற எல்லா மாணவர்களுமே ஒன்று இது வரைக்கும்
அவங்களுடைய குழந்தைய டாக்டர் படிக்க வைக்கிறதுக்காக வெயிட் பண்ணவங்களும் படிக்க வச்சுருக்கவங்க வெயிட் பண்ணவங்களும் இருக்கலாம். அடுத்து வரப்போகிற மாணவர்களுக்கு +2 மாணவர்கள் முக்கியமாக இன்ஜினியரிங்கோ என்ன கோர்ஸ் தேடுறாங்களோ அவங்களுடைய கரியர் பார்த்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோக்கள் நிறைய விஷயம் சொல்ல போகிறோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க.